Hi guys, welcome to Craft Ideas Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிச்சன் கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய ஹோம் டெக்கார் பீஸ்லாம் பார்த்திருப்போம். இப்போ கிச்சன் எப்படி டெக்கரேட் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். அதுக்காக நான் ஐஸ் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கிறேன். நான் இப்போ வீடியோல காட்டுற மாதிரி ஒன்னு கீழே ஒன்னு மேல இருக்க மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பெரிய ஐஸ் ஸ்டிக் இருந்தா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்க்கிறதுக்கு இன்னுமே சூப்பரா இருக்கும். இதுல 20 ஸ்டிக்ஸ் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதை விட பெருசா வேணும்னா கூட செஞ்சுக்கலாம். எனக்கு 20 ஸ்டிக்ஸ் கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு, அதனால 20 மட்டும் எடுத்துக்கிறேன். அப்புறம் அதை ஈவன் பண்றதுக்காக நான் ஸ்கேல் வச்சு இது மாதிரி பண்ணிக்கிறேன். இப்படி பண்றப்போ நமக்கு எது அன்இவனா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து ஐஸ் ஸ்டிக் நல்லா தான் ஒட்டும். இது மாதிரி ஹார்ட் க்ளூ போட்டுட்டு அதுக்கு மேல ஐஸ் ஸ்டிக் வச்சு இது மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நீங்க இதுக்கு பதிலா கார்ட்போர்ட் கூட கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அதுவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். என்கிட்ட கட் பண்ண ஐஸ் ஸ்டிக் இருக்கனால நான் இது மாதிரி பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட லாங்காக இருந்துச்சுன்னா அப்படியே வச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம். கட் பண்ணணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 ஐஸ் ஸ்டிக் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் டர்ன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது கரெக்டாக ஸ்டிக் ஆகாமல் இருந்தால் அதுலேயும் கொஞ்சம் ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. எனக்குமே அது மாதிரி தான் இருந்துச்சு. நானுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டேன். இப்போ இது மாதிரி 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கலர் பேப்பரை 3 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிட போகிறேன். நீங்கள் இதுக்கு பதில் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம், சார்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. இப்போ இதை ஹேங் பண்ணுறதுக்காக நான் ஒரு உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணிக்கிறேன்.
இது மாதிரி கொஞ்சமாக இருக்க உல்லன் த்ரெட்டை வந்து கார்ட்போர்டில் சுற்றி வைக்கிறப்போ நமக்கு வந்து வேறு எந்த த்ரெட் கூடயும் வந்து மிக்ஸ் ஆகாது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த உல்லன் த்ரெட்டை இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக பின்னாடி வந்து கார்ட்போர்ட் வந்து ஒட்டிக்கிறேன். அப்போ வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான். நீங்கள் இது மாதிரி உல்லன் த்ரெட்லாம் யூஸ் பண்ணாமல் டபுள் சைட் டேப் போட்டு கூட நம்மளுடைய கிச்சன் டோரில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஒரு ரோஸ் எடுத்து அதை இது மாதிரி கார்னரில் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம கிராஃப்ட் முடிஞ்சிடுச்சு. டோரில் ஹேங் பண்ணதும் இப்படி தான் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பை.